வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாரதி விலாக்ஸ். ஊட்டி விலாக் டே த்ரீன்றதோட பார்ட் 3 வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து லாஸ்ட் வீடியோட கண்டினியூவேஷன் தான். அன்றைக்கி போனதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து இந்த பொட்டானிக்கல் கார்டன் தான் வந்து போயிருந்தோம். ரொம்ப ஃபேமஸ். ஊட்டி போனால் இது போனோம் அப்படின்ற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ நம்மளும் போவோமே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 125 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் அதிகம்ன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. கவர்மெண்ட் பார்க்குன்னும் போது கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம், இது ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுவும் மெயினாக உள்ள போயிட்டு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் போவேணான்ற மாதிரி தான் பிளானில் இருந்தோம். நான் ஜஸ்ட்டு வந்து காரில் அந்த பக்கமாக போகும்போது கொஞ்சம் எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தேன், என்ன தான் இருக்குது உள்ளே லைட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் போவேணான்னு சொல்லிட்டு. பட் என் ஹஸ்பண்ட் வந்து நான் எட்டி பார்த்தது வந்து என்ன நினச்சிட்டாருன்னா, நான் ரொம்ப ஆசைப்படுறேன்னு நினச்சி வா போகலான்னு கூட்டின்னு போயிட்டாரு. சரின்னு போயிட்டோம். சரி பார்ப்போம், ஃப்ளவர்ஸ் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்பி உள்ளே போகணும். க்ரௌடுனா க்ரௌடு, அவ்வளோ க்ரௌடு. கிட்டத்தட்ட அது வந்து வீக்கெண்டு டைம் வேறு, அதுவும் இல்லாமல் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு 1 வீக் 2 வீக்ஸ்லன்ற மாதிரி இருந்தனால ஒட்டுமொத்த கூட்டமும் கிளம்பி வந்துருச்சு போல். ஃபர்ஸ்ட் நாங்கள் போனப்போ வெனஸ்டேன்றனால ரொம்ப தெரியல, நெக்ஸ்ட் டே வேலைக்கிழமைன்றனால ரொம்ப தெரியல, நெக்ஸ்ட் டே ஃப்ரைடேன்றனால செம்ம கூட்டம். ஊட்டி ஃபுல்லாக கூட்டம் மட்டும்தான் இருந்தது. ஸோ அன்றைக்கி அந்த பார்க்கும் செம்ம கூட்டம். அதுவும் இல்லாமல் அந்த இது வந்து அன்னையோட லாஸ்ட், அன்னைக்கு மறுநாள் 2 நாள் தான் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ லாஸ்ட்ன்றனால எல்லாரும் பார்க்கலான்னு வந்துட்டாங்க போல். செம்ம கூட்டமாக இருந்தது. எல்லாம் ஓகே, பட் உள்ளே வந்து அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வாடி போச்சுங்க. கிட்டத்தட்ட அது போட்டு ஒரு 10 டேஸ் கிட்ட ஆயிருக்கும் போல். ஸ்டார்டிங்கில் போகணும். இந்த மாதிரி வந்து ஃப்ளவர் பார்க்லாம் போகிறீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் போங்க, இல்லைனா வேஸ்ட். இங்கெல்லாம் பாருங்கள், அப்படியே குப்பை தொட்டி இருக்கிற மாதிரி இருந்தது லிட்டரலாக. சில இடத்துலாம் அப்படியே ஃபுல்லாக கலைஞ்சிருச்சு. அதை கொஞ்சம் மெயின்டைன் கூட பண்ண முடியல. அஃப்கோர்ஸ் இது முடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது, ஓகே தான். பட் இருக்கிறது கொஞ்சம் அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கலாமேன்ற மாதிரி தான் ஃபீல் ஆனது. ரொம்ப மோசமாக தான் இருந்தது. அதுலேயும் நிறைய ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக வாடி போயிடுச்சு. அடிக்கிற வெயிலுக்கு அது ஒன்றும் சொல்ல முடியாது, ஃப்ளவர்ஸ் வாடதான் செய்யும். அது ஓகே, பட் மற்றதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. மெயினாக எனக்கு அகைன் சொல்லணும்னு தோணுது வந்து அந்த டிக்கெட்டு தான் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இந்த சைடு வந்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த பாட்லேயே வச்சுருந்தாங்க. ஸ்ட்ரைட்டாக செடி கடையிலேருந்து இறக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் பார்க்குறதுக்கு எல்லாம் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி வேறு இருந்தது. இப்படிலாம் இருக்குதா செடி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இது மாதிரி ஃப்ளவர்ஸு செடியெலாம் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். அதே மாதிரி எப்போ வந்து இது ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டு ஊட்டி சைடு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 to 3 டேஸில் போயிடுங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நிறையா நல்லா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். கொஞ்சம் லேட்டாக போனீங்கனாலும் பூ ஃபுல்லாக வாடிடும். அதுலேயும் இவெல்லாம் பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருந்தான், நல்லா ரோஜா பூ மாதிரி. ஆனால் என்ன பூந்தொல்லை, அதான் ரோஜா பூ மட்டும் இல்லைன்னு தெரியும், வேறு ஏதோ பூ, பட் பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்தது. அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரே வெரைட்டியில் வந்து கலர் வைஸாக வந்து பிரித்து வச்சுருந்தாங்க. அதிலே வந்து லேயர் மாதிரி பண்ணியிருந்தாங்க டிஃப்ரெண்ட் கலரில். இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய எல்லாம் வந்து ஃபோட்டோஸ் தான் முக்கால்வாசி, எல்லாரும் வந்து அந்த ஃப்ளவர்ஸ் கூடலாம் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா அந்த தீம்லலாம் இந்த சென்னையில் வந்து லைட் ஹவுஸு அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபுல்லாக அதுலேயே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கவே அழகாக இருந்தது. நான் அகைன் சொல்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் என்னென்னு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அந்த ஃப்ளவர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஒயிட் வந்து அந்த பிரைட் ஒயிட் இல்லை, ஃபுல்லாகவே வாடி போச்சு. ஒன்றும் பண்ண முடியாது தான் அகைன் சொல்கிறேன். ஆனால் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா ஸ்டார்டிங்கில் போயிடுங்க, இல்லைனா இதை மாதிரி கொஞ்சம் வாடினதுக்கப்புறம் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பொட்டானிக்கல் கார்டன் யாருக்கு நல்லதோ இல்லையோ, அது மாதிரி குருவிஸ்க்கு நல்லா தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா ஃபுல்லாக அந்த ஃப்ளவரில் போயிட்டு இந்த தேனி எடுக்குதுன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல, பட் நல்லா அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் இது வந்து நம்ம சென்னை லைட் ஹவுஸ். இது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற சில விஷயங்கள் வந்து அங்கங்கே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அகைன் நிறையா செடிகள். அப்படியே அந்த போகிற வழி ஃபுல்லாக எந்த பூ இருந்துச்சோ இல்லையோ இந்த எல்லோ கலர் பூ நிறையா இருந்துச்சு. இது எல்லோ சாமந்தின்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக நேம் தெரியல. நான் அப்படி தான் சொல்லுவேன், நீங்கள் என்ன நேம் சொல்லுவீங்கன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். போகிற வழி ஃபுல்லாக அதுதான் இருந்தது. உண்மையை சொல்லலாம் முக்கால்வாசி அந்த பூ தான் இருந்தது. இந்த பூ தான் நாங்கள் வீட்லேயே பார்த்துப்போம், எதுக்குடா இங்கே வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனது. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் பார்க்க முடிஞ்சது. இதுதான் அதை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் டோட்டல் ஏரியா ரொம்ப வந்து ஃப்ளவர்ஸ்லாம் இல்லை, முக்கால்வாசி இந்த பார்க்கு தான் இருக்குது. ஓரளவுக்கு தான் ஃப்ளவர் செட்டப் இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோன்னா இந்த பக்கம் இந்த மாதிரி பார்க்கு சென்டராக அந்த வாட்டர் ஃபால் மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நிறையா சின்ன சின்ன ஸ்டாலும் இருந்தது உள்ளே, பட் ப்ரைஸ் வைஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு லைட்டாக வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் இங்கே நின்று என்ஜாய் பண்ணோம். குட்டீஸ் லைட்டாக வேடிக்கை பார்ப்பாங்க, தண்ணினாலே பிடிக்கும் இல்லையா.
அப்படியே நடந்து நடந்து கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு சொல்லிட்டு உட்காந்தோம். இங்கே வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம தளபதி விஜயோட இது பார்க்கும்போது, முதலமைச்சர்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி ப்ரௌடாக இருந்தது. நம்ம வீட்டில் ஒருத்தர் ஜெயிச்சிட்டாருன்ற மாதிரி. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் சொல்லுங்கள். கொஞ்சம் லேட்டாக தான் கேட்குறேன், பட் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கிளாசிக்கல் டான்ஸ் போயிட்டு இருந்தது. ஆக்சுவலாக கிளாசிக்கல்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் போய் உட்காந்தேன். லாஸ்ட்டில் பார்த்தா குத்து டான்ஸ் இறக்கிட்டாங்க. டான்ஸ்னாலே பிடிக்கும், அதனால எதாக இருந்தான்னு சொல்லிட்டு உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பாடி காட்டி பரிசு பெற வந்திருக்கிறேன். பாடி தொலை ஆண்டாளு ஏ ஆண்டாளு எனக்கு உடம்பு சூடாகிவிட்டது. சற்று தனி சற்று காசு கொடுத்து போனதுக்கு இது ஒன்றாவது லாபமாச்சுன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனது. எனக்கு டான்ஸ் பிடிக்குன்றனால நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் நிறையா வந்து விஜய் சாங்காக வந்திருந்தது. கொஞ்சம் கவர் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. கரெக்டாக அது வந்து சிஎம் ஆன ஒரு 1 வீக்கில் நாங்கள் போயிருந்தோமா, ஃபுல் அண்ட் ஃபுல் மாற்றி மாற்றி விஜய் சாங்காக இருந்தது. பார்க்கறதுக்கு ஜாலியாக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆனால் ஊட்டியில் ஒரு விஷயங்க, எதை பண்ணுறீங்களோ இல்லையோ வாக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா தெம்பாக சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா.